டெல்ட் வீடியோ தான் போட போகிறோம். கேட்டுக்காங்க நேச்சுரல் லிஃப்டர்ஸ்லாம் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணலாமா. இஸ் பியூர்லி நேச்சுரல். டெல்ட் வேரியேஷன் நாஸ்டியாக இருக்க போது. ஸோ ஐ வார்னிங் யூ. பிஃபோர் வராங்க, யார் வராங்களோ இல்லையோ, கிரைண்ட் பண்ணுறாங்க, டைம் எடுக்கும் தான். ஆனால் கண்டிப்பாக அது வந்து பே ஆஃப். எனக்கு எப்போ வலிக்குதோ அதுலேருந்து தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கவுண்ட்டு. வி கோனா டூ ட்ரை செட். முடியல, பயங்கரமாக இருக்கு. அப்படியே உள்ளெல்லாம் கொடாயுது. வரமாட்டானே உங்களுக்கு. இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அவன் வேலையை அவன் தான் செய்யணும். 10 நாள் நடக்க கூட முடியல. ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெல்ட் வீடியோ தான் போட போகிறோம். ஃபுல் 3Dக்கான ஃபுல் வேரியேஷன்ஸ் இதில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன மேட்டர்னா, ஆல்ரெடி ஒரு கேட்டிருந்தாரு. ஸோ மோனன் வாங்கினா. ஸோ இவர் வந்து என்னோட கூட தான் ட்ரெயின் பண்ணுறாரு. இவரை நான் வந்து ஒரு 4 months ட்ரெயின் பண்ணுறேன். 87 ஆரம்பித்தார், இப்போ 78 கிட்ட போயிட்டு இருக்காரு. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி வந்து கேட்டுக்காங்க நேச்சுரல் லிஃப்டர்ஸ்லாம் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணலாமா. இஸ் பியூர்லி நேச்சுரல். இவர் நான் கொடுக்குற வேரியேஷன்ஸ் தான் போடுறாரு, நான் பண்ணுறது தான் பண்ணுறேன். ஸோ இவராலையும் லிஃப்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால அவரை வச்சே பண்ணி காட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். அதனால தான் 2 பேரும் சேர்ந்து போடலான்ட்டு இந்த வீடியோ பண்ண போகிறோம். ஃபுல் டெல்ட் ஃபோக்கஸ் பண்ணி we gonna train this video. Let's start. ஸோ ஸ்டார்டிங் வந்து மிலிட்ரி ப்ரெஸ் போட போகிறோம். 20 reps 5 sets. ஸோ இதில் என்னென்னா 10 reps வந்து பிஹைண்ட் தி இயர், 10 reps வந்து ஃப்ரண்ட்டில் போட போகிறோம். ஸோ இப்படி காதுக்கு பின்னாடி இயரில் வரைக்கும் 2 3 4 5 சின்ன இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. அவ்வளோதான். சூப்பர். 1 டெல்ட் வேரியேஷன் நாஸ்டியாக இருக்க போது. ஸோ ஐ வார்னிங் யூ பிஃபோர் யூ ஸ்டார்ட் திஸ் வேரியேஷன்ஸ். ஆனால் எக்ஸ்ட்ரீம் ரிசல்ட் கிடைக்கும் பண்ணும்போது. ஈஸி. சூப்பர்ண்ணா. செகண்ட் செட். Wow. 2 3 4 5 6 7 8 9 10 Third set easy. இயர்ல போயிருக்குன்னா கீழே போகாதீங்க. became a blast. செம்ம ஹியூஜ் ஆகுது ஷோல்டர். இப்போ ஜிம்மில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாகவே ஆக்கிட்டாங்க. ஒரு டைம் மேலே ஜிம்மில் ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தா ஜிம்மில் யார் வராங்களோ இல்லையோ, ஐ ட்ரூலி ரெஸ்பெக்ட் தெம். அவங்க ஜிம்முக்கு வராங்க, யார் வராங்களோ இல்லையோ, கிரைண்ட் பண்ணுறாங்க, டைம் எடுக்கும் தான். ஆனால் கண்டிப்பாக அது வந்து பே ஆஃப் பண்ணும். ஒரு நாள் தனியாக யார் வராங்களோ இல்லையோ வந்து கிரைண்ட் பண்ணுங்க. 3 sets தான்ல. 4th set. Two, 3 4 5 6 7 8
9, 1 more sets. 4 set done. So last set ஒரு ஸ்டோரி முகமது அலி கிட்ட கேட்பாங்களாம், நான் நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ என்டூரன்ஸோட ட்ரெயின் பண்ணுறீங்க, இப்படி ஹை என்டூரன்ஸ் ஆகி. ஸோ சொல்லுவாராம், ரெப்ஸ் வந்து நம்மளை மாதிரி 1 to 15 வரைக்கும்லாம் எண்ண மாட்டேன், எனக்கு எப்போ வலிக்குதோ அதுலேருந்து தான் எனக்கு ஃபஸ்ட்டு கவுண்ட்டு. ஸோ அது அப்படி தான் நான் ரெப் கவுண்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் நம்மளோட இன்னைக்கு மோட்டிவேஷன். We're gonna complete 20 reps. Ready? 3, 4, 5. Oh. லாஸ்ட் செட் முடியும் உங்களுக்கு. லாஸ்ட் செட் 10, 10, 12.5, 12.5 அகேன். ஃபர்ஸ்ட் செட்டுக்கு சரி, ஃபர்ஸ்ட் வேரியேஷனே கிழிஞ்சிச்சு, செகண்டு இன்னும் கிழிய போகுது. we gonna do ட்ரை செட். ட்ரை செட்னா 3 கிளாஸ் தொடர்ந்து, சூப்பர் செட்னா 2, ட்ரை செட்னா 3. ஸோ we gonna do that. ஸோ வெயிட்டு ரொம்ப கம்மியாக தான் போகிறேன், 5 kgலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ அவர் வெயிட் போடுறது பார்த்துருப்பீங்க, நான் வந்து 20 வரைக்கும் போட்டேன்னா அவர் 12.5 போட்டார். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப அவசரமாக 20 நான் போடுறதுனால நீங்களும் போடணுன்னு அவசியம் இல்லை, கிராஜுவலாக போங்க. ஸோ அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 5 kg அவரால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருந்தது, இப்போ இந்த ரேஞ்சு வந்திருக்காரு. ஸோ இந்தமாதிரி கண்டினியூஸாக போடும்போது தான் உங்களுக்கு ப்ராக்ரெசிவாக அந்த ஓவர்லோட் இன்க்ரீஸ் ஆக தான் நம்மளால் வெயிட்டும் லிஃப்ட் பண்ண முடியும். அதனால் ஈகோ லிஃப்ட் பண்ணாதீங்க, பொறுமையாகவே போகலாம். ஸோ இப்போ வந்து விட நம்மளுக்கு ரெப்ஸ் தான் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குல்ல. ஆமாம், அப்படி இல்லை, வால்யூமும் மேட்டர்ஸ் தான். ஸோ அது ட்ரைனிங் மெத்தட் பொறுத்து. இப்போ இந்த ட்ரை செட்டில் ஃபஸ்ட்டு அர்னால் ப்ரெஸ் ஆரம்பிக்கிறோம். அர்னால் ப்ரெஸ் நான் யூஸ்வலாக போட்டது இறக்கிட்டு தென் க்ளோஸ், ஓப்பன், இது 100, 2, 4, 5. ஸோ இது ஒரு வேரியேஷன். அப்படியே எஜ்ஜிக்குவாங்க, அப்படியே லேட்டர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5. அப்படியே உங்கள் ஜிம்மில் மிஷின் லேட்டல் ரைஸ் இருந்தால் அதுவும் போடுங்க, அப்படி இல்லைன்னா கேபிள். அது உள்ள ஒருத்தங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 2, 3, 4, 5. Ole. Second set.
முடியல, பயங்கரமா இருக்கு, அப்படியே உள்ளெல்லாம் கொடாயுது. இதுதான் அந்த ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட். ஆமா, இட்ஸ் நாட் அபவுட் ஸ்டெராய்ட்ஸ், anabolics, purely about workouts and techniques. ஷோல்டர்ல என்னென்ன மசில்லாம் இருக்கு. ஸோ நடுவில் ஏன் இங்கிலீஷ் பேசுகிறேன்னா, இது நார்த்லேயும் சில பேர்லாம் பார்க்குறாங்க வீடியோஸு. ஸோ அவங்களுக்கு புரியன்றதுக்காக தான் நடு இங்கிலீஷ். ஸோ அதை வந்து கொஞ்சம் தப்பாடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு பேன் இந்தியா சேனல். அவ்வளோ சரிலாம் இல்லை, கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கும் புரியணுன்றதுக்காக தான். அடுத்த செட் எப்படி போகணும்னு தெரியல. வர மாட்டானே உங்களுக்கு, அதே போட்டுக்கலாம். பேசிட்டு தான் இருக்கானு சும்மா. அங்கேயே திருப்பக்கூடாதுண்ணா, ப்ரெஸ் பண்ணுங்க, ஃப்ரண்ட்ல ஜாயின் பண்ணுங்க, ஓப்பன் அப். வரும் கீழே மாட்டோம். ஆமா, 2 1 4. எவ்வளோ செட் இருக்கீங்களா? 2 more. 7. Oh, triceps went like a hat. ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. மிஷின்ஸ் ஃப்ரீயாக இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி ட்ரைசெப்ஸ் பிளான் பண்ணுங்கள். நான் செட் பண்ணும்போது ஃப்ரீயாக தான் இருந்தது, நடுவில் வந்து போட்டாங்க. ஸோ இவ்வளோ கேப்லாம் விடக்கூடாது. ஸோ இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணுங்கள். This is what I call it as high intensity hardcore workout. Disaster. Oh. I'm done. 2 more sets. Let's go. Yeah. 11. 12. முடிஞ்ச வரைக்கும் தூக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் தூக்குனா டக்குன்னு போட்டு
தூக்கலாம் ஈஸி. ஸ்ட்ரெயிட் லைனில் போடலாம். 2 3 பிரேக் யுவர் ஷாட்ஸ். ஓ யோசி முடியாதுன்னு நினைக்காதே, போடலாம். 3 more. Your thoughts are worse than your enemy. So, mask. Easy. Lift. Superb. ஐயோ வா. ஸோ இன்னொரு மேட்ரு என்னன்னா, உங்கள் யாருக்குன்னா என் கூட சேர்ந்து ட்ரெயின் பண்ணணுன்னு ஆசை இல்லை, டிசாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா, ஒரு விருப்பம் இருந்தால் ஒரு செஷன் கூட சேர்ந்து பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து அது எப்படி பண்ணலான்ட்டு நான் நெக்ஸ்ட்டு இல்லை என்னோட இன்ஸ்டா போஸ்ட்டாக ஒரு வீடியோ இல்லை ஸ்டோரியாக போடுறேன். அதில் வந்து யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் அவரும் நானும் சேர்ந்து ஒரு என்ன செஷன் பண்ணலான்ட்டு நீங்களே சொல்லுங்கள். அதை வச்சு நானும் உங்களிலேருந்து ஒருத்தரும் சேர்ந்து அதை பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ டு 4th set. நீ போட்டுறா சுரேஷ். 4th set. Raise up. அந்த சைடு இருக்கு. நீ போ. அவன் வேலையை அவன் தான் செய்யணும். போலாம். திரும்ப எழுந்து நிற்கணும். எழுந்து நின்னாதான் நம்ம ஒரு வாரியர். ஒருத்தரால் நடக்க கூட முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு ரியர் டெல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட்ஸ் போட போகிறோம். ஸோ ரியர் டெல்ட் வந்து ஒரு சின்ன மசில் குரூப். ஸோ அதனால நான் சூப்பர் செட் ட்ரைசெப்ஸ்லாம் இல்லை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ ரியர் டெல்ட்டுக்கு வந்து இப்போதைக்கு லைங் ரியர் டெல்ட்டு போடலாம். அது உங்களால் போட முடியலாம். மிஷினில் பெக்டெக்கில் ரியர் டெல்ட் போடுங்க. ஸோ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன், இது முடிச்சுட்டு ஃபேஸ் புல் போட போகிறேன். ஸோ ரியர் டெல்ட்டுக்கு அதுதான். அதை முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு. ஸோ ரியல் டெல்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ செஸ்ட்டுக்கு மேலே மவுண்ட் பண்ணிடணும். செஸ்ட்டை மவுண்ட் பண்ணால் சஃபோகேட் ஆகும். அதுக்கு மேலே அப்படியே எல்போ ஸ்ட்ரைட். பொண்ணா நீ 2.5லேருந்து ஆரம்பி. புரிஞ்சுங்களா? எல்போ ஸ்ட்ரைட்டு அப்படியே தூக்குங்க. சூப்பர் 2 3 4 5 6
7, 8, 9, 10. Raise your foot. So second set. பின்னாடி எடுத்துடாதீங்க, ஸ்ட்ரைட்டா. சூப்பர். ஸோ நிறைய பேர் வந்து கான்டெஸ்ட் ப்ரெப்புக்கு ட்ரைனிங்க்கு டிஎம் பண்ணிடுங்க. ஸோ ஐம் நாட் டேக்கிங் எனி ஒன் ஃபார் கான்டெஸ்ட் ப்ரெப். ஏன்னா எனக்கு வந்து மெடிசன் நாலேஜ் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த ஒர்க் அவுட் டயட்டில் தெரிஞ்ச அளவுக்கு மெடிசன் இல்லை. ஏன்னா நானே வந்து என் கோச் என்ன எனக்கு சஜஸ்ட் பண்ணுறாரோ அதை நான் வந்து படித்து அப்படி தான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் வந்து ஒருத்தரை ரெடி பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு நாலேஜ் இல்லை. ஸோ கான்டெஸ்ட் ப்ரெப்புக்கெலாம் எனக்கு ஹெல்ப் கேட்காதீங்க. ஐ கேன் ஹெல்ப் யூ வித் ஒர்க் அவுட்ஸ், போஸிங். ஸோ இந்த மாதிரிலாம் டவுட்ஸ், மெடிசன்ஸும் டவுட்ஸ் இருந்தால் அதெல்லாம் சொல்லுவேன். ஆனால் ஒருத்தரை ரெடி பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ நான் ஓப்பன் ஃபார் லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸ் தான். ஸோ ஆல்ரெடி ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ ட்ரைனிங்காக, ஆன்லைனும் சரி ஆஃப்லைனும். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக ஒன்று சொல்லிக்கிறேன், ஸோ இது வந்து லைஃப் ஸ்டைலில் ஆக போகுது. உங்கள் ஜேர்னியில், உங்கள் லைஃப் ஸ்டைலில் இது ஒரு பார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் இதில் வந்து ட்ரைனிங் வந்து என்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து நீங்கள் டிஎம் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து ப்ரைஸை சொன்னேன் அது செட் ஆகலை அப்படின்னா வந்து உங்களுக்கு கஷ்டம், எனக்கும் கஷ்டம். ஸோ அதனால் நான் என்னோட சார்ஜோட டயட்டுக்கு சரி, நீங்கள் பண்ணுற ஜிம்முக்கு சரி பே பண்ண போகிற ஃபீஸ் தான் மெயினாக இதுவாக போகுது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரைனிங் என்கொயரி பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பிளான் பண்ணி என்ரோல் டிஎம் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஏன்னா இது ஒரு ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட். அவர் பாயிண்ட் வரட்டும், பேசுகிறாங்க. எல்லாத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நான் ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். லைஃப் இன்சூரன்ஸ் ஆட் மாதிரி. எஸ், எக்ஸாக்ட்லி. ஏன்னா நான் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் என்ஜாய் பண்ண ஸ்ட்ரென்த் வேணும்ல. ஸோ லாஸ்ட் செட் மட்டும் ஒரு வேலை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா ட்ராப் செட் போட போகிறோம். ஸோ நான் இப்போ 10ல் ஆரம்பிக்க போகிறேன். நெக்ஸ்ட் 7.5, 5, லாஸ்ட்டாக 2.5. ஸோ எல்லாமே 6 reps. ஸோ லாஸ்ட் 2.5 மட்டும் ஃபெயிலியர் இருக்கும் போடுங்க.
ஓ, நீங்கள் 7.5 5 2.5 போதும். ஸோ இன்னொரு இதுவே நிறைய பேர் அப்பேரல்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், எங்கே வாங்குறீங்க, என்ன இது பண்ணுறீங்க. ஸோ அதுவும் ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. அது மாதிரி போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா அதையும் ஒரு வ்ளாகில் நான் போடுறேன், எங்கே வாங்குறேன், என்னென்னலாம் வாங்குறேன்ட்டு. ஸோ மறக்காமல் கமெண்ட். அதுவும் நல்லா இருக்கு நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறது. இது நல்லா இருக்கு எல்லோரும் கமெண்ட் பண்ணுறது. நிறைய எனக்கு புதுசாக இருக்குது, நிறைய இவ்வளோலாம் நோட் பண்ணுவாங்களான்ட்டு. லாஸ்ட்டு செஸ்ட் இதில் வந்து ஒரு கையில் 15 ஒரு கையில் 17.5 அதை நான் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். அது கூட ஒருத்தர் நோட் பண்ணியிருந்தாரு. ஸோ நல்லா இருக்கு, எல்லாமே நீங்கள் கவனிக்கிறீங்க, எல்லாம் பார்க்குறீங்கன்றதுக்கு. ஒருத்தர் செத்துட்டு இருக்காரு, அவர் ஹெல்ப் பண்ணும். 2.5 போடு அப் அண்ட் லிஃப்ட் பண்ண. சூப்பர். 1 2 3 till failure. 4 5 6 7 8 போடலாம். ரெண்டு போடலாம். ஒன் மோ. சூப்பர். ரிலாக்ஸ். சுரேஷ் போட்டுரு. மவுண்டட் ஃப்ரண்ட் ரைஸ், அப்புறம் ஃப்ரண்டல் அப் ஃப்ரண்ட் ரைஸ். இது ரெண்டும் சூப்பர் செட் போட போகிறோம். இதை முடிச்சுட்டு ஃபேஸ் ஃபுல், அவ்வளோதான் டெல்ட் இன்னைக்கான ஒர்க் அவுட். அப்புறம் வந்து ஸ்ட்ரக்ஸு, இந்த மாதிரி ட்ராப்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு இதில் ஹெவியாக போயிட்டோம். ஸோ நம்ம பாடியில் வந்து கிளைகோஜன் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நான் பர்ன் பண்ண போகுது. ஏன்னா எனக்கு இன்னும் 15 நாளில் ஒரு ஷோ இருக்குது, June 9th. அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வரும். இப்போ வந்து நம்ம 4Kல வேறு வந்துட்டோம். ஸோ எல்லாமே உங்களுக்காக தான். பயில ஆரம்பிக்கிறேன். ஸோ இது எப்படி போட போகிறோம்னா, மவுண்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ரைஸ் தான் நார்மலாக. 1 2 10 முடிஞ்சிச்சா? இப்போ 10 அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது ஒரு செட்டு. ஸோ இதில் என்னன்னா, ட்ராப் பண்ணது வெயிட் உங்களுக்கு இழுத்துட்டு போகக்கூடாது. வெயிட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ஸ்லோவாக. ஓகே. ஸோ இதுக்கே பாருங்கள் ஷோல்ட்ரு. ஸோ 3D கேட்டிங்க, நம்ம 60 70 ஏற்றுல வந்துட்டோம். ஆனால் பொண்ணா 2.5ல போடுங்க. One 2 3 4 5. இப்படிலாம் திருப்பாத, அப்படியே ஹோல்ட் பண்ண, கண்ட்ரோல் பண்ண, அவ்வளோதான். 2 3 4 5 6 7 8. இது 4 sets தான். இன்னும் 2 செட்டு போடுங்க. ஸோ ஷோ நல்லா ரீபவுண்ட் ஆகுது பாடி, உங்களுக்கே பார்த்து தெரியும். அதுவும் இல்லாமல் நேற்று ஒரு வேலை பண்ணிட்டேன், கொஞ்சம் கார்ப்ஸ் அதிகமாக
கொடுத்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் வர சாப்பிட்டேன். அதனால தான் ப்ரூட்டலாக இருக்கு. ஸோ அதனாலே இன்னைக்கு ஜீரோ போகிறேன். நமக்கு இன்னும் ஜூன் 9th ஒரு ஷோ இருக்கு. அடுத்த மாதம் வாரம் ஷோ பிளான் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு கண்டென்ட்டு நிறைய இருக்கும். உங்களுக்கும் பார்க்கறதுக்கும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வீடியோஸ் வரும். That's it. இன்னொன்று வந்து எல்லாரும் டிஎம்ஸில் எனக்கு ஒரு 10-11 மெசேஜ் தான் வந்திருக்கு. எனக்கு ஆசை இருக்குது ப்ரோ, ஆனால் பண்ண ஃபினான்ஷியலாக இல்லை, உங்களை மாதிரி ஆகணும், ஆசை இருக்குது, ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கலாம் கேட்குறாங்க. முதல்ல நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். இது வந்து அஃபென்சிவாக நான் சொல்லலை. இப்போ பாடி பில்டிங் பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு வேணும் காசு. நானும் கடன்லாம் 10 தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். ஸோ நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இது பண்ண முடியாது. நம்ம ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணோன்னா கண்டிப்பாக அதுக்காக உழைக்கணும். நம்ம காசு சேர்த்து வச்சுட்டு தான் இதை பண்ணணும். நான் என்கிட்ட வர எல்லாருக்கும் நான் அதுதான் சொல்கிறேன். ஃபினான்ஷியலாக முதல்ல சேருங்க, ஸ்ட்ராங் ஆகுங்க, அதுக்கப்புறம் இதில் பண்ண ஆரம்பிங்கன்ட்டு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஆசை இருந்தால் அதை நம்ம தான் அடிபட்டு துவைச்சி சுண்ணாம்பானாலும் அதை அடைய பார்க்கணும். ஸோ அதுக்கான என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை தான் பண்ணணும். அதை விட்டு மற்றவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணால் அவங்க எதுவுமே பண்ண போகிறதில்ல. வேறு யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யூ ஆர் த ஒன்லி ஒன். நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்க. ஸ்டோரி 2518 பேர் பார்த்துருக்கீங்க. யூடியூப்பில் வீடியோ 600 பேர். ப்ரூட்டல். ஒரு பக்கா டெல்ட்டுக்கு வந்து பக்கா ஒரு வேரியேஷன் வந்து நான் போட்டு டெல்ட்டை பிளாஸ்ட் பண்ணிட்டோம். செம்மையாக ஒரு இது கை அப்படி தூக்க முடியல. லாஸ்ட் வேரியேஷன் ஃபேஸ் புல் போட போகிறோம். ஸோ ஃபேஸ் புல் எப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சிட்டு டபுள் ஆர்ம் பைசப்ஸ் ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணோம். 4 எடுக்கு. 1 2 3 4 5 9 10 ஸோ இந்த மாதிரி 3 செட்ஸ் போட போகிறோம். நாடி Come on now, come on. அப்படியே லேண்ட்ஸ்கேப்ல ஒரு போட்டோ எடு. நல்லா மைண்ட் டு மசில் கனெக்ஷன் வைங்க.
இன்னைக்கு செஷன். ஸோ இந்த ஷோல்டர் செஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டட் பக்காவான டெல்ட்டுக்கான வேரியேஷன்ஸ்லாம் போட்டோம். உங்களுக்கு வேறு ஏதாவது வேரியேஷன்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, இன்னும் நிறைய பேர் பார்க்கணும். ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளால இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.